நீங்கள் சொன்ன வண்டி வந்துருத்தாங்க போகலாம், அவ்வளோதான். கிளச்சை பிடிக்கணும், நியூட்ரல் பண்ணணும். ஓகேண்ணா, நியூட்ரலில் தான் இருக்கு. ஹேண்ட் பிரேக் நியூட்ரல் பண்ணணும். கிளச்சை பிடிச்சிட்டேன், பிரேக் பிடிச்சிட்டேன், வண்டி நியூட்ரல் பண்ணிட்டியா? ஃபஸ்ட் கியரில் இருந்து தான் நியூட்ரல் பண்ணுவோம். ஹேண்ட் பிரேக் எடுக்கணும். கிளச்சை பிடிச்சிட்டேன், பிரேக் பிடிச்சிட்டேன், நியூட்ரல் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளோதான். சாவி திருப்பி பிடிக்கவே கூடாது, சரியா? இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் கை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். கீழே இறக்கிறீங்க, ஃபுல்லாக இறக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் செஞ்சது புரிஞ்சுதான்? வண்டி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செஞ்சதை ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் காலை புத்தமாக எடுத்துருங்க. இப்போ வண்டியில் ஏறி டோர் திறந்து உள்ளே உட்காடுறீங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர், சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க, எப்பவுமே இதுதான். அது வண்டி சின்ன கம்ப்ளைண்ட்டு, நாளைக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், வேறு ஒன்றும் இல்லை, சரியா? அட நிஜமாக இருந்தாம்மா, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, நாளைக்கு இருந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கிளச்சிலேருந்து கால் எடுத்து ஆஃப் ஆகும். நிவேதா, பாதி தானே எடுத்தேன். பாதி எடுத்து ஆஃப் ஆகாது, வேறு எந்த ரீசனுக்கு ஆஃப் ஆகாது. கால் வாசி இடு வைக்கலாம், சரியா? அவ்வளோதான். பிரேக் கொடுங்க. என்ன இது நிவேதா? பட் அப்போ கால் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் நிவேதா? ஆமாம், ஆஃப் தான். ஏன்னா ஆஃப் ஆகிறக்கா எடுத்தால் ஆஃப் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணு. மெயினில் வச்சுக்க சாமி. நீ இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலுமே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். செகண்ட். எந்த வண்டியாக இருந்தாலும் தாங்க, எக்ஸைட்டர் மிதிக்காதடா டேய். லைட்டாக எக்ஸைட்டர் டச் பண்ணுங்க, மிதிக்காதீங்க. போகுதா? நான் கீர் என்ன பண்ணுவோம்? போகுதா நிவேதா? போதாதுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. போகலாம். அப்படியே ஸ்பீட் பிரேக் வருதுங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அப்படியே லைட்டாக பிரேக்கு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். மறுபடியும் பிரேக்கையும் விட்டுறோம், கிளச்சையும் விட்டுறோம், எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். போகுதா? போகலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலில் போகலாம். நம்ம ரோட்டில் திருப்பணும். போகலாம். போகுதா? அதில் ஃபீல் பண்ணுங்கள். நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு அதை மெயினில் கொண்டு வந்து அதை ஃபீல் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ரோடு வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். கொஞ்சம் எக்ஸைட். ரிலாக்ஸ், கன்ஃபியூஸ் ஆகி கீர் போடாமல் ரிலாக்ஸாக மெயினோட்டாக கீர் போடணும், சரிங்களா? லிவரை பொறுத்தவரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகி இழுக்கக்கூடாது, சரிங்களா?
கார் குறுக்கு நிற்குதா, இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுறணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக தான் பிரேக் மெயிலில் லைட்டாக ஃபீல் பண்ணணும். சரியா? நியூட்ரு பண்ணி ஸ்பீடு பிரேக் பக்கத்தில் வந்துட்டோமா, செகண்ட் கியர். சரியா? இப்போ பிரேக் விட்டுறோம், கிளச்சிலேருந்து காலை எடுத்தால் வண்டி போகுதா? வண்டி அங்கே ஸ்பீடு பிரேக் வருதா, எக்ஸைட்டர் விட்டுறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச் போகுதா? மறுபடியும் பிரேக் விட்டுறோம், கிளச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். இதை நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் இப்போ செய்கிறதையும் ஃபீல் பண்ணுங்கள். இப்போ இவர் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல, நம்ம இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? ஹார்ன் அடிச்சிருக்கணும். எக்ஸிலேட்டர் கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச் பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி தேர்ட் கியர் போடுறோம். அப்படி காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். ஓகே, மறுபடியும் எங்கள் ஸ்பீடு பிரேக் வருதா, எக்ஸிலேட்டரை விட்டுறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். கரெக்டாக இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. கிளச்சிலேருந்து காலை எடுத்து மெதுவாக எடுக்கணும். ரிலாக்ஸ், எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணி நினைக்கக்கூடாது. கிளச்சிலேருந்து காலை கரெக்டாக எடுக்கிறோமா, வண்டி போகுதா, வண்டி போட்டோம் அப்படியே போட்டோம். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணாது, அப்படியே போட்டோம். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணவே பண்ணாது, அப்படியே போட்டோம். சரிங்களா? ரைட்டில் தான் போகணும். வெயிட் நம்ம டோரில் வந்து இப்போ டர்ன் பண்ணிக்கோ அவ்வளோதான். நம்ம ரோட்டில் வந்து டர்ன் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க. நிஜமானம்மா நர்ஸுமா அவங்க. ஐயோ தான் போகலாம், அவங்க நர்ஸுமா, இல்லாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு போகலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு நம்ம ரோட்டில் போகலாம். எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி அடிக்கிறோம். அவருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கணும் தான். அவர் நம்மளை கவனிக்காமல் எங்கேயும் வெடிக்க போயிட்டார். நோட் பண்ணியா? நம்ம தான் இண்டிகேஷன் கொடுக்கணும். ஆனால் நான் வரேன், நீங்கள் என்ன பார்த்து வாங்கன்னு சொல்லணும். சைக்கிள்காருக்கு ஹார்ன் அடிக்கணும். அந்த ஆட்டாக்கு பின்னால் யாராச்சும் வந்துடுவாங்க, அவருக்கும் ஹார்ன். நான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் வர இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன மெயினான விஷயம். பட் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ இதெல்லாம் நோட் பண்ணணுங்கிறேன். ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஆப்போசிட்டில் வர வண்டி நமக்கு தெரியல, இல்லை ஹார்ன் அடிச்சிருக்கணும். நான் வரேன், நீங்கள் வராதிங்க நம்ம சொல்லியிருக்கோம். அவர் வரட்டும், காலை எடுத்துருங்க ஒரு செகண்டு. அவரும் போயிடுவார், நம்மளும் கிளம்பிடுவோம். போயிட்டு வர மாட்டி எக்ஸிட் யூஸ் பண்ண வண்டி போயிடும். அந்த ஒரு செகண்ட் காலை எடுக்கிறோம், மாட்டி கண்டினியூ பண்ணுறோம். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணிட்டோம், லைட்டாக மெயிலில் யூஸ் பண்ணிட்டோம். அவரும் போயிடுவார், நீங்களும் போயிடலாம். மெயிலில் யூஸ் பண்ணிட்டோம். மிதிச்சின்னா தான் உனக்குள்ளே பயம் வரும். மிதிக்காம மெயிலில் ஹேண்டில் பண்ணினா நீ சொல்கிறது காரு கேட்டுக்கிட்டே இருக்கும். மண்ணுக்கு போகக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஆள் இல்லை ரோட்டில், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாடி இன்க்ரீஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணால் தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? ரிலாக்ஸ். நம்ம அங்கே ரைட்டில் போகணும். எக்ஸைட் இன்க்ரீஸ் பண்ணாதான் கட் ஆஃப் பண்ணிப்போம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. இங்கே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். பட் நான் கீர் என்ன பண்ணியிருக்கணும் கேட்டா போடுங்க. போட்டு கால்வாசி எடுக்கணும். கால்வாசி எடுத்திங்கன்னா தான் போகும். கால்வாசி அப்படியே போகும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும்னு நினைக்காத. நம்ம ரோட்டில் வந்தால் திருப்பணும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, திருப்பணும். சரியா? ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணணும். புரியுதா? போகலாம்.
ரைட்டில் அவர் ரோட்டுக்கு எங்கேயும் போயிட்டு போகிறாரு, நம்ம தான் அவரை பார்த்துட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் மைல்டு எக்ஸலேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் கியர் டவுன் பண்ணுற சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், போகுதா? போகலாம், யூஸ் பண்ணிங்கன்னா போகும். போகுதா? சேரில் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேணால் கியர் மாற்றிங்க. நேர் ரோடு. எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். அவர் பாவம் மண்ணுக்கு போகக்கூடாது. ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஆப்போசிட்டில் வர வண்டி தெரியல, இல்லை இங்கே ரோடு வருது, ஆப்போசிட்டில் வர வண்டி தெரியல. ஹார்ன் அடிச்சானா நான் வரேன், நீங்கள் வராதீங்கன்னு சொல்லணும் சாமி. லைட்டாக பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு. நம்ம ஒரு செகண்ட் ஸ்லோ பண்ணால் போதுங்க, அவ்வளோதான். சரியா? அங்கே கார்னர் வருது, ஃபுல்லாக பிடிங்க, கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க. நம்ம இங்கே திருப்பணும்ல, பட் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் நம்ம ரோட்டில் திருப்பிக்கலாம். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகுதா? சின்ன சிம்டம்ஸமாக இதை ஃபீல் பண்ணுங்க. போகலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட் இன்னும் கொஞ்சம் சாடிக்கு. ஹார்ன் அடிச்சிருக்கோம். போகலாம். மறுபடியும் ஹார்ன் அடிக்கணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படின்னா கீர் என்ன பண்ணிக்கணும்? கால்வாசி கால் எடுத்தால் ஹெட் செட் யூஸ் பண்ணால் வண்டி என்ன ஆகும்? தேடிக்கிட்டு போடுங்க. போட்டுக்கலாமா? போட்டுருங்க. ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியுதா? தெரியுது. ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியுன்னா கம்பல்சரி ஹார்ன் அடிக்கணும் சாமி, அதை மறக்காதீங்க. வண்டி ரோட்டில் போகணும், மண்ணுக்கு போகக்கூடாது. இல்லை, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக இல்லை. எதுக்கு 2வது கீர் போடுறீங்க? காலையில் இருந்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எதுக்கு 2வது கீர் போடுறீங்க? ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? 20க்கு மேலே இருந்தால் 3வது கீர் தான் போடணும். 20க்கு கீழே இருந்தால் மட்டும் தான் செகண்ட் கீர் போடணும். நீங்கள் அங்கே வரும்போது 40 km ஸ்பீடில் வந்து கரெக்டாக? அப்போ தான் நீங்கள் அந்த செகண்ட் கீர் போட்டீங்க. அப்படி அதை போடக்கூடாது. லெஃப்ட் போகணும், டிக்கெட் லெஃப்ட் போட்டு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இப்போ நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் போடுறோம். அப்படி மெயிலில் லெஃப்ட்டு திருப்புறோம். திருப்ப ரைட் சைடில் பார்க்கலாம் யாராச்சும் வராங்களான்னு. திருப்பலாம். அவ்வளோதான். போகலாம். கால்வாசி எடுப்போம்.
திருப்பி மாற்றி 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 மாற்றி. ஏம்மா தண்ணி வேணுமா? வேதா தூங்கிட்டியா? ரிலாக்ஸ், கன்ஃபியூஸ் ஆகாத. என்ன நடக்குதுன்னு பாரும்மா. நீ நிதானமாக இருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டியரிங் இங்கே போனோடனே ஒரு மாதிரி ஆகிட்டு மறுபடியும் இப்படி திருப்பி ஒரு மாதிரி ஆகாது. அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ரிலாக்ஸாக இருந்தோம்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க. அப்படியே ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். பின்னால் வண்டி வந்துட்டு போகுது, நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கங்க, நம்ம போய்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும். போகுது, நம்ம ரோட்டில் போகும். போயிடுச்சா? லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம். லைட்டாக பிரேக். அவ்வளோதான். சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்குது, மறுபடியும் எக்ஸிலேட். புரியுதா? 4th gear. லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். கீழே என்ன பண்ணியிருக்கோம்? கிளச் நீங்கள் தானே பிடிச்சிருக்கோம். இல்லை, எக்ஸைட்டர் மிதிக்க நினைக்காதம்மா. டக்குன்னு நம்ம காலை எடுத்துமா நினைக்கணும். டக்குன்னு எக்ஸைட்டர் மிதிச்சோமா நினைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள். அவ்வளோ டச் பண்ணுங்கள். போகுதா? மடி குடி, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக்கை விட்டுறோம், கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். போதும். அடிக்கும். லைட்டாக எக்ஸைட் புளி வருது. எக்ஸைட் விட்டுறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். அப்படியே பிரேக்கை விட்டு கிளச்சை விட்டு அப்படி போகும். போகுதான்னு பாருங்கள். போகுதான்? லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு இருக்கா, அதுக்கு முன்னாலே லெஃப்ட்டில் நிறுத்தணும். ரோடுக்கு முன்னாலே இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இங்கே அடிச்சுக்கோங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக். அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. மடு போகலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் கீர் போட்டுருக்கணும்.